ராமாயணத்துல ஜடாயுங்கிற பறவை மட்டும் ராமனுக்கு உதவல, இன்னொரு பறவையும் உதவி இருக்கு. இன்னொரு பறவை பேர் என்னன்னா சம்பாதி. அந்த ஜடாயு பறவையுடைய அண்ணன். சிறு வயதுல சம்பாதிக்கு ஜடாயுக்கும் போட்டி போட்டுட்டு சூரியனை தொடுறதுக்கு அவங்க போறாங்க, யார் முதல்ல தொடுறதுன்னு. அப்போ சூரியனோட கதிர்கள் தாங்காம ஜடாயு தவிக்கிறத பார்த்து இது தன் இறக்கைகளை பெரிதாக்கி அந்த சம்பாதி ஜடாயுவை காப்பாத்துது. அப்போ சூரிய கதிர்களால் தன்னுடைய இறக்கைகள்லாம் புசுங்கி போன சம்பாதி மேலிருந்து கீழே விழுந்து விந்திய பர்வதத்துல ஒரு குகைக்குள்ள தன் காலத்தை கடத்தி வந்துச்சு. சீதையை கண்டுபிடிக்க ராமனால் அனுப்பப்பட்ட அந்த வானரப்படைகள் அனுமன், அங்கதன், ஜாம்பவான் போன்றவர்கள்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அவங்க சம்பாதியை பார்க்குறாங்க. இவங்க மூலமா ஜடாயு இறந்ததை சம்பாதி தெரிஞ்சுக்கிட்டு தானும் ராமனுக்கு உதவணும் அப்படின்னு தன்னுடைய கழுகு பார்வை மூலமாக தூரத்தில் இருக்க இலங்கை தீவு அப்படிங்கிற தீவில் சீதை பிராட்டி இருக்காங்க. முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது நம்ம சம்பாதி தான். இப்படி ராமனுக்கு உதவுனதுனால தன்னுடைய இறக்கையையும் இளமையும் திரும்ப பெற்றது சம்பாதி.